வணக்கங்க. இந்த வீடியோ இன்றைக்கி நான் காலையிலேயே எடுக்கலாம் அப்படின்ட்டு காலையிலே எடுத்த வீடியோ தான் இது. அதாவது பசங்க ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுருந்தேன் குக்கரில். அவங்க தோசை தான் இன்றைக்கி கேட்டிருந்தாங்க லஞ்ச் எடுத்து போகிறதுக்காக. நான் அதிகமாக லஞ்சுக்கு தோசை கொடுக்க மாட்டேன். ஆனால் அவங்க எது சாப்பிட்றாங்களோ அதை தானே கொடுத்து விட முடியும். அதனால தான் நான் கொடுத்து விட்டேன். இது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சுட்டிருந்தேன். மற்றபடி சின்னதாக அப்படியே குட்டி குட்டியாக இட்லி மாதிரி அப்படியே தான் சுட்டு கொடுப்பேன். அதுதான் மதியத்துக்கு வரையும் அப்படியே பொசு பொசுன்னு இருக்கும். அதனால் அது கொடுப்பேன் எப்பயாச்சும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வைய வந்துச்சுன்னா அந்த சேர் கிடக்கு பார்த்தீங்களா, அங்கே போய் தான் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன். இவங்களை போக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்துருப்பேன். அவங்க ஆல்ரெடி இப்போ கிளம்பியாச்சு. இந்த வீடியோவே அப்போ லேட்டாக தான் எடுத்தேன். ஸ்டெப்பில் அந்த கீழே வீட்டுக்காரங்க காலி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலெல்லாம் குப்பையவே கிடந்ததெல்லாம் அப்படியே இருந்துச்சு. இப்போ நான் தான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் கழுவி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு கழுவ வேண்டியது. எனக்கு எப்பவுமே வெளில வச்சு கழுவுறதாங்க எனக்கு பிடிக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்க சிங்கிலெல்லாம் கழுவினா சத்தியமாக எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா நாங்கள் மாறின வீட்டில் எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் பிடிக்காதுன்னா, மற்றபடிலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் தானே நாங்கள் இருக்கோம். பெங்களூருன்னொன்னே பெரிய வீட்டில் அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். அதனால எனக்கு இதுதான் கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. இந்த வானல் நாங்கள் இப்போது சந்தைக்கு போயிருந்தப்போ எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவருக்கு இது ஏன் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு நான் யூஸ் பண்ணாமே இருந்தேன். அப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே யூஸ் ஆச்சு. எண்ணெய் ஊற்றி ஏதாச்சும் பொரிக்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்குது. மீன் பொரிக்கிறதுக்கெலாம் வானலை அதை தோசைக்கல்லை தவிர இந்த வானல்லையே பொரிச்சிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நைட்டு தக்காளி தான் அடிக்கடி காலியாக போய்கிட்டே இருக்குது. நான் எல்லாத்துலேயுமே தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்வேன். அதே மாதிரி சட்னிலாம் அரைக்கிற மாதிரியா இருந்தால் இந்த மாதிரி தக்காளி சட்னி அந்த மாதிரி தான் அதிகமாக போட்டு செய்வேன். அதனால தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்தார். இந்த வாழைக்காவை வச்சு நான் ஒரு நாள் ஒரு டைம் ஒரு மீன் வறுவல் மாதிரி செஞ்சு கொடுத்தேன். அதனால எப்போவுமே இது வாங்கி வந்துகிட்டே இருக்கிறாரு. வாங்கிட்டு வந்ததுலேருந்து இன்னும் செய்யவே இல்லை. நேற்று எடுத்த வீடியோவுக்கு நான் இன்றைக்கி தான் வாய்ஸ் ஓவரே கொடுத்து இப்போ தான் நான் எடிட் பண்ணியே போடுறேன். அப்புறம் இந்த கத்திரிக்காய் ரொம்ப நாளாக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெருசாக இருக்கும்ல நம்ம ஊரில் ஒரு கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் இல்லாமல் ப்யூராகவே அப்படியே வயலட் கலரில் இருக்கும் அது. அப்புறம் மாங்காய் பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மேங்கோ பார் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டார். அன்றைக்கி செஞ்சு கொடுத்துருந்தா அது திரும்ப கேட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தால் மரத்துலேயே பறிஞ்சிருக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் ரொம்ப மோசங்க. இதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு பாதி அரிஞ்சிட்டு ஏதோ லேட்டாக ஒரு டைமில் பாதி அரிஞ்சிட்டு அப்படியே போட்டுட்டு பாக்கி பாதியை மட்டும் செய்கிறது. எவ்வளோ இதே மாதிரி நிறைய வேஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். நிறையா சிக்கனும் பண்ணுறது இல்லைங்க, நானும் ரொம்ப மோசம்தான். இந்த மாதிரிலாம் அதிகமாக போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது பீகாரில் எடுத்துகிட்டு வந்த இந்த பொருள் இந்த கூடை நான் பீகார்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அங்கே போய் பார்த்த பொருள் எல்லாத்தோட அங்கேருந்து எதை எடுத்துகிட்டு வர முடியும்னு பார்த்தா இது எனக்கு இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை விட நான் சின்னதாக தான் கேட்டேன். ஆனால் சின்னது கிடைக்கவே இல்லை. அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது மட்டும்தான் இருந்துச்சு. அதை நான் எப்படி எடுத்துகிட்டு வர்றது? அதை எடுத்துகிட்டு வந்தாலும் நான் சப்பாத்தி வைக்கிற மாதிரி கேட்டேன். அவங்க ஏதோ ஜாமான்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால நான் அதை எடுத்துகிட்டு வரல. இது நல்லா பெருசாக இருந்துச்சு. இது பெருசாக இருந்ததும் பேக்கில் ஒன்று தான் வைக்க முடிஞ்சிச்சு. அதுவே கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது பேக்கில். சரி பரவாயில்லன்னுட்டு நான் இதுவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை விட சின்னதாக செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் போனால் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னுட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் வத்தை போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி காய வச்சு வத்தை போட்டு வச்சுருக்காங்க. இது உடச்சி பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் அப்படியே தூளாக நொறுங்கும். ஆனால் இதில் கொஞ்சமாக வெந்நீர் போட்டுட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வெந்நீர் போட்டோன்னா நம்ம கறி மாதிரி ஆயிரும், மட்டன் மாதிரி ஆயிரும். அப்படி இருந்துச்சு, செம்மையாக இருக்கும். அதில் ஸ்மெல்லு தான் எனக்கு பிடிக்காது. இது பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு பயிருங்க, அதை வேக வச்சு இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதை தால் மாதிரி பண்ணிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாமா, அதிகமாக காலியாகாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் மெயின் நான் சொல்லியே ஆகணும். இது என்ன கீரைன்னு எனக்கு தெரியல. இதை எப்படி காய வச்சுருக்காங்கன்னு கூட தெரியல. இது பாருங்கள், நான் நொறுக்கி காட்டுறேன். நொறுங்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், உடைக்காதுன்னு சொன்னார். ஆனால் நான் வீடியோக்காக உடைக்கிறேன். அங்கே பாருங்கள் எப்படி நொறுங்குது. ஆனால் இதை அவர் குழம்பு வைக்கும்போது குழம்புல போடுறாருங்க. சும்மா அப்படியே லைட்டாக வெந்நீரில் நினச்சி எடுத்துகிட்டு குழம்புல போடுறாரு. அப்படியே பச்சைக்கீரை மாதிரியே இருக்குதுங்க. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சரசு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது கடுகு. இது எல்லோ கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குல்ல இந்த கடுகு. நம்ம யூஸ் பண்ணுறது கருப்பு கலரில் பார்த்துருப்போம். அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். பீகாரில் மெயினாக குழம்பு வைக்கிறதா இருந்தால் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இது இல்லாமல் மீன் குழம்பு வைக்கவே மாட்டாங்க. பீகாரில் மற்ற சைடு எப்படின்னு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் அதாவது நான் பார்த்த வரைக்கும் இது தான் வைப்பாங்க. நான் கூடமே அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு எடுத்துகிட்டு வந்தேன். அது தீர்ந்துச்சுன்னு இப்போ தான் பாருங்கள் புது பாக்கெட் வாங்கி வச்சுருக்குறோம். கோதுமை மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பட்டை மிளகாய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பூண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வெந்தயம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நிறையா இங்கே இருந்தேன், நிறைய பொருள் நான் எடுத்து வந்திருந்தேன்.
உளுந்து பயிர் கூட நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டேன். பயிர் அங்கே இருக்குது எங்கள் டப்பாவில், அதை காட்ட நான் மறந்துட்டேன், அதான் காட்ட முடியல. இந்த வேஸ்ட் வந்து நிறைய கிடக்குன்னு நினைக்காதீங்க. வேஸ்ட்டு வீட்டில் அவர் வேலை செய்கிற இடத்துலேருந்து வேஸ்ட்டு கொண்டுட்டு வந்திருந்தாங்க, அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய இடத்துல கிடக்கு. அப்புறம் முக்கியமான வந்து இந்த சோப்பு வந்து நாங்கள் ஒரு 10 சோப்பு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் எனக்கு பிடிச்சி போய் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். 2 ட்ரெஸ்ஸை துவைச்சி பார்த்தா நல்லா இருந்துச்சுன்னு. செம்மையாக இருக்குதுங்க, மல்லே வரலங்க, சரியான சூப்பரான சோப்பு அது. அதுக்கப்புறம் மதியம் ஆயிடுச்சு. மதியத்துக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணி மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாமே சீக்கிரமாக அரைச்சி சீக்கிரமாக அவர் வர்றதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு